வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாசி மாதம் பங்குனி மாதத்தில் நிறைய அம்மன் திருவிழாக்கள் நடக்கும். அப்படி ஒரு திருவிழாவை இன்றைக்கி நம்ம பக்தி பண்ணலாம். பவானிங்கிற ஒரு மாநகரம் இருக்குது. ஜம்மு காலத்துக்கு பேர் போனது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இங்கே பவானி நதி, காவிரி நதி, கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி 3 நதியும் சங்கமிக்குது. அதனால் இதை தமிழ்நாட்டின் திரிவேணி சங்கமம்னு இப்போ பிரயாக் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லுவாங்க. இங்கே சங்கமேஸ்வரங்கிற புகழ் வாய்ந்த சிவத்தலம், பாடல் பெற்ற சிவத்தலமும் இருக்கிறது. இந்த ஊரின் எல்லையம்மன் காவல் தெய்வம் செல்லியாண்டி அம்மன். இவளுக்கு ஒரு வித்தியாசமான விழா சேறு பூசும் விழான்னு நடக்கும். நம்ம சொல்லுவோம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேர வாரி இறைக்கிறாங்கன்னு சண்டையில் சொல்லுவோம், அரசியல்வாதிகளை சொல்லுவோம். ஆனால் இந்த கோவிலில் சேறு பூசும் விழானே ஒன்று நடக்குது. இப்படி செய்வதனால் தங்களுடைய தோல் நோய்கள், உடல் நோய்கள்லாம் தீரும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது வியாபாரத்துக்கு பேர் போன ஊர். இந்த ஊரில் சூறை வீசும் விழானும் இந்த மாசி திருவிழாவில் நடக்கும். வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பொருட்களான இனிப்பு, சாக்லேட்டு, பேனா, காய்கள், பழங்கள், பணம் இதையெல்லாம் வாரி இறைப்பாங்க. இப்படி செய்வதன் மூலம் தங்களுடைய வணிகம் பெருகும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை எடுப்பவர்களுக்கும் செல்வம் பெருகும்னு நினைக்கிறாங்க. இப்படி நிறைய வித்தியாசமான திருவிழாக்கள் உள்ள ஒரு பூமி, ஆன்மீக பூமி நம்முடைய பாரத தேசம், நம்முடைய இந்தியா. ஒரே அம்மன் தான், அவள் தான் காளியா, மாரியா, திரிசூலியா எல்லா இடத்துலையும் அருள் பாலிக்கிறா. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகு எங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அன்னையே அருந்துணையே அருகிலிருந்து காருமம்மா, வந்த வினையகற்றி மகாபாகியம் தாருமம்மா. தாயாரே உந்தன் தாளடியில் சரணம் என்றேன், மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன்.